அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் பார்க்க போகிறோம். அட் என்னதுமா போட்டிருக்கேன் சார், 25 டிகிரி செல்சியஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதில் பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இன் பியூர் வாட்டரில் நமக்கு ஹைட்ரோனியம் அயனுடைய கான்சன்ட்ரேட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா அட் 25 டிகிரி செல்சியஸில் 1 × 10⁻⁻7 இருக்கும். அதே மாதிரி ஹைட்ராக்சைடு அயன் கான்சன்ட்ரேட் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 × 10⁻⁻7 இருக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பார்க்க போறேன்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அட் 25 டிகிரி செல்சியஸ் பார்க்க போறேன். வாட் இஸ் KW? KW இஸ் ஈக்குவல் டு H3O plus ion concentrate into OH minus ion concentrate. H3O plus என்ன வேல்யூ? 1 × 10⁻⁻7 into 1 × 10⁻⁻7. அப்போ ஆன்சர் என்ன வருது? KW is equal to 1 × 10⁻⁻14. அப்போ அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் at 25 டிகிரி is KW is equal to 1 × 10⁻⁻14 வரும். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமாக 2 மார்க்கில் அடிக்கடி கேட்டே இருக்காங்க. சரிங்க சார். அப்போ நான் வச்சுக்கிட்டங்களா, அப்போ பியூர் வாட்டராக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நியூட்ரல் சொல்யூஷனாக இருந்துச்சு அப்படின்னா H3O plus அயானுடைய கான்சன்ட்ரேட் இஸ் ஈக்குவல் டு OH மைனஸ் அயான் கான்சன்ட்ரேட்டாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இது ஆசிடாவும் பேஸாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த H3O plus அயான் கான்சன்ட்ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆசிடாக பிஹேவ் பண்ணும். அதே மாதிரி OH மைனஸ் அயானுடைய கான்சன்ட்ரேட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது பேஸாக இருக்கும். சப்போஸ் அக்வஸ் HCl சொல்யூஷனாக இருந்தால் அது கண்டிப்பாக அசிட்டிக் இன் நேச்சராக தான் இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அக்வஸில் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா பேசிக்காக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூட்ரலாக இருந்துச்சு அப்படின்னா H+ அயானுடைய கான்சன்ட்ரேட் சரி OH மைனஸ் அயானுடைய கான்சன்ட்ரேட் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆசிடாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஆசிட் HCl என்ன பண்ணுன்னா H+ ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ எக்ஸஸாக H+ வரனால அங்கே ஹைட்ரோனியம் அயான் அதிகமாக இருக்கும். அந்த சொல்யூஷன் அசிடிக் நேச்சராக இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடோ இல்லை பேஸ் ஏதோ போட்டோம் அப்படின்னா அங்கே OH மைனஸ் அயான் லிபரேட் பண்ணும். அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரோனியம் அயானை காட்டிலும் OH மைனஸ் அயான் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே அது பேசிக் நேச்சராக இருக்கும். இப்போ இந்த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெம்பரேச்சரை பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் த டெம்பரேச்சர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயானிக் ப்ராடக்ட் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா சார் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க, the KW value of at different temperature. ஏன் இந்த டேபிளில் காமிக்கிறேன் அப்படின்னா ஒரு வட்டம் பப்ளிக்கில் ஒன் வேர்டில் கேட்டுட்டாங்க. இதை என்னன்னா at temperature 0 டிகிரி செல்சியஸ் வாட் இஸ் த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்டுட்டாங்க. பசங்க எல்லாம் இதைத்தான் படிச்சிருந்தாங்க. 25 டிகிரிக்கு தான் தெரிஞ்சிருந்துச்சு 1 × 10⁻⁻14. ஆனால் 0 டிகிரிக்கு அவங்க படிக்காமல் விட்டுட்டாங்க. அதனால் இந்த டேபிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. when temperature increases the ionic product of water also increases. அதனால சொன்னேன் டெம்பரேச்சரும் KW என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். சரிங்களா? அப்போ 0 டிகிரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.14 × 10⁻⁻15 இருக்குது. 25 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா 1 × 10⁻⁻14 இருக்குது. அதுவே 50 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா 5.30 × 10⁻⁻14 இருக்கு. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக KW இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா டிசோசியேஷன் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அதனால ஹீட்டை கொடுக்க நல்லா H+ OH- வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசோசியேட் ஆகும். அதனால தான் நமக்கு KW வேல்யூவும் வேரி ஆகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.